வழக்கு பின்னணி மற்றும் தரப்பினர் தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் மார்ச் 2026 சென்னை இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் தமிழ்நாடு ஒரு முக்கிய வழக்கை முன்னெடுத்தது. இந்த வழக்கில் 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்ட இயக்குனர் மற்றும் EMRIGSS நிர்வாகம் ஆகியோர் எதிர்மனுதாரர்களாக இருந்தனர். தொழிலாளர்களின் முக்கிய கோரிக்கை என்னவென்றால், தற்போதுள்ள 12 மணி நேர வேலை நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்பதாகும். வழக்கறிஞர் கே. கதிரேசன் அவர்கள் இந்த வழக்கில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்திற்காக 108 ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஆஜராகி வாதாடினார். நீதிமன்றத்தின் முக்கிய முடிவுகள் நீதிபதி டாக்டர் பி. முருகன் அவர்கள் வழங்கிய இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. சட்டவிரோத வேலை நேரம். தொழிலாளர்களை தொடர்ந்து 12 மணி நேரம் வேலை செய்ய வைப்பது தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிரானது மற்றும் இது ஒரு உழைப்பு சுரண்டல் ஆகும். ஆரோக்கிய பாதிப்புகள். போதிய ஓய்வு மற்றும் உறக்கமில்லாத 12 மணி நேர வேலை ஊழியர்களுக்கு மாரடைப்பு, தொற்று நோய்கள் மற்றும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. நிர்வாகத்தின் தோல்வி. 12 மணி நேர வேளையில் ஊழியர்கள் 4 முதல் 5 மணி நேரம் மட்டுமே உண்மையாக உழைக்கிறார்கள் என்ற நிர்வாகத்தின் வாதத்தை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. சர்வதேச தரம். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO மற்றும் இந்திய தொழிலாளர் சட்டங்களின்படி ஃபேக்டர்ஸ் ஆக்ட் 1948 ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலை என்பதுதான் அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறையாகும். இறுதி உத்தரவு அவார்ட் நீதிமன்றம் தொழிலாளர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பின்வரும் தீர்ப்பை வழங்கியுள்ளது. நேரக்குறைப்பு. 108 ஆம்புலன்ஸ் சேவையில் வேலை நேரம் 12 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக குறைக்கப்படுகிறது. 3 ஷிப்ட் முறை. ஒரு நாளைக்கு 3 ஷிப்ட்கள் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் பணி அமர்த்தப்பட வேண்டும். கூடுதல் ஊதியம் ஓவர்டைம். இந்த தீர்ப்பு அமலுக்கு வரும் வரை 8 மணி நேரத்திற்கு மேலாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு சட்டப்படியான மேலதிக ஊதியம் ஓவர்டைம் வேஜஸ் வழங்கப்பட வேண்டும். அமலாக்க தேதி. இந்த தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்ட 30 நாட்களுக்கு பிறகு அமலுக்கு வரும்.